ஹாய் விவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ஒரு அமைச்சருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு போட்டி வைப்பார். 3 பொம்மையும் ஒரே மாதிரி ராஜா கொண்டு வந்து கொடுப்பாரு. அதில் வந்துட்டு எல்லா அமைச்சரையும் தேர்ந்தெடுக்க சொன்னாக்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னுடுவார். ஆனால் ஒரு அமைச்சர் மட்டும் என்ன சொல்லுவாருனாக்க, இதில் இந்த பொம்மை தான் ரைட்டு அப்படின்னு சொல்லுவார், சரியானது அப்படின்வார். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, ஒரு பொம்மை வழியாக ஒரு கல் போட்டால் அது வந்து இன்னொரு காது வழியாக வந்துடும், ஒரு காது வழியாக போட்டால் இன்னொரு காது வழியாக வந்துடும், இன்னொரு கல் வந்துட்டு காது வழியாக விட்டால் வாய் வழியாக வந்துடும், இன்னொரு கல் போட்டவுடனே அது உள்ளேயே இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கனாக்க அதை வந்துட்டு ஒருத்தர் சொன்னதை அப்படியே அமைக்காமல் அமைதியாக இல்லாமல் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறது ஒரு வாயி, எல்லார்கிட்டையும் கேட்குறது ஒரு வாயி, ஒரு காது. ஆனால் ஒருத்தர் சொன்னதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயிறது ஒரு பொம்மை, அதுதான் உண்மையான பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே, ஆமாம் இந்த அமைச்சர் வந்து அறிவாளியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நம்ம எப்பயுமே அறிவாளியாக புத்திசாலித்தனமாக இருக்கணும். அந்த அமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ரைட்டு தான், சரியானது தான் அப்படிங்கிறது வாய்மை வென்று விட்டது அப்படிங்கிறது இந்த கதையில் பார்த்துக்கலாம். இதுதான் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற கதை. தேங்க்யூ விவர்ஸ்.